ஆனால் வட இந்திய ஊடகங்கள் அதை அணிதினமும் போட்டுக்காட்டி மக்களிடத்திலே பரப்புரை செய்து கொண்டிருந்தது. அதன் தாக்கம் அதிகம். அப்படி இருந்த நிலங்களிலே காங்கிரஸ் வென்று ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறது. விலைவாசி ஏற்றம், மின்தடை, ஆற்று மணல் கொள்ளை, ஆக்கிரமிப்பு, அராஜக ஆட்சி, குடும்ப ஆட்சி எல்லாவற்றையும் தாண்டி இவ்வளவு பெரிய தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் எதிர்க்கட்சி இருக்கையில் கூட இருக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது. காரணம் என்ன? என் அன்பு சொந்தங்களே, 110 ஆண்டுகளுக்கு மேலான கட்சி, இந்திய பெருநாட்டை ஆளுகிற கட்சி, தமிழகத்தை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியிட்டு தேர்தலை சந்தித்த கட்சி, பல்லாயிரம் கோடிகளை தேர்தல் நிதியாக கொட்டி மக்களுக்கு வாக்குக்கு பணத்தை கொடுத்து தேர்தலை சந்தித்த கட்சி, ஆட்சி அதிகாரங்கள் அதிகார பலத்தை தன்னகத்தை வைத்து தேர்தலை சந்தித்த கட்சி எதற்காக இவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்தது? என் இனத்தை கொன்றொழித்த துரோகத்திற்காக, கொடுஞ்செயலுக்காக. இதுதான் உண்மை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வாங்க இன்னொரு தேர்தலை மோதி பார்க்கலாம். ஏற்க மறுக்கிறார்கள், சொல்கிறார்கள் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை இதற்கு காரணம் இல்லை என்று. அப்படியானால் என் இனத்திற்கு ஏற்பட்ட ரணம், என் இனத்திற்கு ஏற்பட்ட மரணம் உங்களுக்கு எந்த ரணத்தையும் ஏற்படுத்தவில்லை. அப்படித்தானே? ஈழத்திலே என் இனம் மொத்தமும் செத்து என் நாடு சுடுகாடாக மாறியது இவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை, பிரச்சனையாக இல்லை என்றால் இதைவிட ஒரு இனத்துரோகம் ஏதாவது உண்டா? என் இனம் மொத்தமும் செத்தது உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்றால் இதைவிட ஒரு இனத்துரோகம் வரலாற்றில் ஏதாவது உண்டா? இந்த வார்த்தையை சொல்லுகிறாய், மறுபடியும் களத்திலே இதைவிட மோசமான தோல்வியை உங்களுக்கு ஏற்படுத்துவான். எழுதி வச்சுக்க, நீ எழுதி வச்சுக்க. எதற்காக? ஸ்பெக்ட்ரம்ல திமுக தோத்தது, காங்கிரஸ் தோத்தது. பிறகு எதற்காக பாமக விடுதலை சிறுத்தைகள் தோத்தது? பதில் உண்டா? அந்த துரோகிகள் கூட நின்றதற்காக தோற்றது. இது சத்தியம், யாரும் மறுக்க முடியாது. நான் சொல்லல, புதுச்சேரி மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றிருக்கிற பெருமகன் ஐயா ரங்கசாமி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்திலே காங்கிரஸ் இவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்ததற்கு காரணம் ஈழத்தமிழர் படுகொலையும் அதை தம்பி சீமான் எடுத்து வைத்த பரப்புரையும் தான் காரணம். புதுச்சேரி மண்ணிலே ஒரே நாளிலே அதன் போக்கையை மாற்றிவிட்டார் என்று அவர் சொல்றார், நான் சொல்லல. ஏன்? அவன் நல்ல தலைவன், ஒத்துக்கிறான். காங்கிரஸ்ல இருந்தாலும் அவர் தமிழர், அதனால அவருக்கு மனசாட்சி உறுத்துது, ஏற்றுக்கொள்கிறார். நீ ஏற்கனவே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா அண்ணன் 2.5 ஆண்டுல மறுபடியும் இருக்கு சண்டை, வா வச்சு பார்ப்போம். காங்கிரஸோட யார் சேர்ந்தாலும் இதுதான் நிலை. நான் உயிரோட இருக்கிறவரை ஒருவையை தப்பிக்க முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. பாரதிய ஜனதாவோடு திராவிட கட்சிகள் கூட்டணி வைக்க அஞ்சுகிறது. காரணம், மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கரிய பிள்ளைகள் வாக்கு செலுத்த மாட்டார்கள். இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை மதங்களை தழுவி நிற்கிற தமிழர்கள் வாக்கு செலுத்த மாட்டார்கள் என்கிற அச்சம். இதே நிலை காங்கிரஸ் என்கிற கட்சியோடு எவர் சேர்ந்தாலும் மானமுள்ள தமிழன் எவனும் வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற நிலையை உருவாக்காத வரை நான் ஓயப் போவதும் இல்லை, உறங்கப் போவதும் இல்லை. இது சத்தியம். எழுதி வச்சுக்க, நீ எழுதி வச்சுக்க. இந்த தேர்தலில், இந்த தோல்வியில் நான் மகிழ்ச்சி அடையல. இந்த கூட்டணிகள் தோற்றதுல, நம் லட்சியத்தில் நான் வென்றதுல மகிழ்ச்சி அடையல. ஆனால் இனிவரும் காலங்களில் என் அன்பு சொந்தங்களே, பணம் தேர்தலில் ஒரு முதன்மையான கருவியாக இருக்காது என்பதிலே இந்த தேர்தலில் நான் மிகப்பெரிய வெற்றியாக அதை கருதுகிறேன். சாதி
அரசியல் வெல்லாது இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது. இந்த தேர்தலிலே என் அன்பு சொந்தங்களே, தமிழன் சாதியாக நிற்கவில்லை. பணத்திற்காக இனத்தை காட்டிக் கொடுக்கிற இனப்பேரியாகவும் அவன் இல்லை. என் இனத்தை கொன்ற துரோகிகளை கொண்டு ஒழிப்பதே எனது இறுதியான உறுதியான முடிவு என்றுதான் வாக்கு செலுத்தி இருக்கிறார். அதுவே இந்த தேர்தலின் முடிவு. இது எவரும் மறுக்க முடியாது, எவரும் மறுக்க முடியாது. நீ இதுதான் உண்மை. இதுல சந்தேகம் இருந்தா எழுதி வச்சுக்கோ. பாராளுமன்ற தேர்தல் இருக்கு, 2016 சட்டமன்ற தேர்தல் இருக்கு, இதேதான் இருக்கு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கு. இதை விட மோசம் இப்பவாது 22, வெறும் 2 கூட அடிக்க முடியாது. நீ இந்த 5 சீட்டு நீ தச்சுட்ட. நான் கெஞ்சி கெஞ்சி சொன்னேன், காங்கிரசுக்கு ஓட்டு போடாத யாருக்கு வேணாலும் போடுன்னு சொல்லக்கூடாது. சொன்னா காங்கிரஸ் வென்றும்னு நான் சொன்னேன். யாரும் கேட்கல. பட்டுக்கோட்டையில நான் சொன்னேன், வாக்கு சேகரிக்க முன்னா எங்க ஐயா இருக்கிறார் சாட்சி, வேணா காங்கிரசுக்கு போடாதீங்க, யாருக்கு வேணாலும் போடுங்கன்னு சொல்லிட்டு போகலாம். நாங்க அந்த இடத்துல வென்றுட்டான். மீதி 5 தொகுதி 4 தொகுதி நான் போக முடியல, அங்க வென்றுட்டான். எல்லாரும் சொல்றாங்க, நான் சொல்லல, உளவுத்துறை சொல்லுது. ஒருத்தன் பேச்ச கேட்டா 10,000 பேர் கூடனா ஒரு 5,000 பேர் ஓட்டு போடுவான், 5,000 பேர் கேட்டு போயிடுவான். ஆனா 10,000 பேர் கேட்டாலும் 10,000 பேரும் போட்டுருக்காயா ஓட்டு. ஏன்? என் அண்ணன் செல்வமணி சொன்னது மாதிரி, நீ உண்மையிலேயே நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்தது சத்தியமானால், நீ உண்மையிலேயே மானமுள்ள தமிழச்சி மாறிலே பால் குடித்தது சத்தியமானால், காங்கிரஸை வீழ்த்து என்று நாங்கள் சொன்னதை என் இனம் நிரூபித்திருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவர்கள் என்பதை என் இனம் நிரூபித்திருக்கிறது. இந்த வெற்றி எங்களது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி மட்டுமல்ல, என் உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி அல்ல, இன உணர்வும் மானவுடனும் கொண்ட ஒவ்வொரு தமிழருக்குமான வெற்றி. எங்களைப் போலவே காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று ஓடி ஓடி களமாடிய தமிழ் தேசிய சக்திகள் அத்தனை பேருக்குமான வெற்றி. அப்படித்தான் இந்த வெற்றியை நாங்கள் பார்க்கிறோம். என் அன்பு சொந்தங்களே, முள்ளிவாய்க்கால் நிகழ்வு 2 ஆண்டுகளாகிவிட்டது. எவருமே மறந்து கடந்து போய்விட முடியாது. திரளாக திரண்டு இருக்கிற என் உயிருக்கு இனிப்பான என் தமிழ் சொந்தங்களிடத்திலே நான் எழுப்புகிற கேள்வி, ஈழத்திலே நம் இனம் முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட்டு 500 ஆண்டுகள் கடந்து போய்விடவில்லை. 100 ஆண்டுகளை நாம் கடந்து வந்து விடவில்லை. 50 ஆண்டுகள், அரை நூற்றாண்டுகளை நாம் தாண்டி வந்து விடவில்லை. 5 ஆண்டுகளை கூட நாம் கடந்து வந்து விடவில்லை. ஆனாலும் என் சொந்தங்களே, இந்த இடத்தில் தமிழர்களின் இன்னொரு தாய் நிலத்தில் அவர்களின் 5 ஆண்டு கால எதிர்காலத்தை, ஆட்சியை தீர்மானிக்க நடந்த தேர்தலில் என் இனம் என்று, என் மொழி என்று, அதன் உரிமை என்று, என் இனத்திற்கு நேர்ந்த அவலம், அதன் துன்பம், அதன் துயரம், அதன் காயம், அதன் உரிமை, அதன் விடுதலை என்று பேசுவதற்கு இந்த மண்ணில் நாம் தமிழர் என்கிற கட்சியை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு கட்சி களத்தில் நின்றது உண்டா என்பதுதான் நாங்கள் எழுப்புகிற கேள்வி. யாராவது ஒருவர் இந்த மண்ணிலே ஈழம் என்றோ, அதன் விடுதலை என்றோ, என் மக்கள் படுகிற துன்பம் என்றோ, துயரம் என்றோ, காயம் என்றோ, கவலை என்றோ வார்த்தை பதிவு செய்ய ஒருத்தர் நின்றதுண்டா களத்தில்? இதைவிட கேவலம் ஏதாவது உண்டா இந்த இனத்திற்கு? யாராவது நீங்க சொல்லுங்க, உலகத்தில் எந்த இனத்திற்கு இவ்வளவு கேவலமான நிகழ்ந்திருக்கிறது? என் முன்னே அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து நாம் தமிழர், நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய ஒரு இழிவான நிலை உலகத்தில் எந்த இனத்திற்கு நேர்ந்திருக்கிறது?
சொல்லுங்க பாப்போம். என் தம்பி மாறன் தலைவர் பிரபாகரன் அவர்கள் படத்தையும் எனது படத்தையும் பறித்து ஒரு புலிக்கொடியை பறித்து நாம் தமிழர் எழுதி கேரளாவுக்கு போகும்போது கைது பண்ணிட்டான் கேரளா காவல்துறை. கேட்கிறேன், அது என்ன எழுதியிருக்க? நாம் தமிழர் கட்சி. எங்க ஊர்ல அப்படி கட்சி இல்லை. ஏன்னா நாங்க மலையாளின்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்க தமிழராகவே இன்னும் ஆகல, அதனாலதான் நாம் தமிழர்னு ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு. கேவலம். என் அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்கள் சொன்னது போல வெறும் 1.5 கோடி சிங்களம் 12 கோடி தேசிய மக்களை வீழ்த்திருக்கான். சும்மா இல்ல. இந்த 12 கோடி தேசிய மக்கள் யாரு? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த வரலாற்று பெருமை மிக்க வீரஞ்செறிந்த தேசியத்தின் மக்கள். அதை புரிஞ்சுக்க. நீ சும்மா கிடையாது. 1 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து சுட்டு போடுவான் வெள்ளக்காரன், தெரியும். 1 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து பீரங்கி வச்சு சுட்டு கொண்டு வருவான் வெள்ளக்காரன், தெரியும். யாருக்கு? என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கு, என் பாட்டன் மருதுபாண்டியனுக்கு, என் பாட்டன் பூலித்தேவனுக்கு, எங்கள் பாட்டியார் வீரநங்கை வேலுநாச்சியாருக்கு, என் பாட்டன் அழகுமுத்துக்கோனுக்கு, என் பாட்டன் சுந்தரலிங்கனாருக்கு, என் பாட்டன் கட்டபொம்மனுக்கு தெரியும். ஆனாலும் சண்டைக்கு போனான். ஏன்? தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெரிதென்பதால் களத்திலே நின்றான். அப்படிப்பட்ட வீரன் செய்த வரலாற்று பெருமை மிக்க தேசிய இனத்தின் பிள்ளை. என்னாச்சு நினைச்சு பார். என் பாட்டன் அருள்மொழித்தேவன் ராஜராஜ சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கப்பலிலே சென்று போர் நடத்தி அன்றைக்கு கடாரம், இன்றைக்கு மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் பகுதிகளை வென்று வீரத்தோடு கால் மிதித்தான் என் பாட்டன், உன் பாட்டன் அருள்மொழித்தேவன். அதே மலேசியாவிலே, அதே மண்ணிலே, அதே புலிக்குடியை ஏந்திய என் தலைவனின் பிள்ளைகள், என் பாட்டன் அருள்மொழித்தேவனின் பேரப்பிள்ளைகள் அகதிகளாக இறங்குகிறார்கள். என் அன்பு மக்களே, 1000 ஆண்டுகளுக்கு இடையிலே நடந்தது என்ன? வீரத்தோடு கால் வதித்த என் பாட்டனின் பேரப்பிள்ளைகள் ஏழைகளாக அங்கே போய் கால் மிதிக்க காரணம் என்ன? இவ்வளவு சிதைவு, இவ்வளவு அழிவு எப்படி வந்தது? சாதி, மதம். தமிழனுக்கு எல்லோரும் நினைக்கிறீர்கள் சிங்களர்கள் எதிரி என்று. சத்தியமாக இல்லை. தமிழனுக்கு உள்ளே இருக்கிற சாதியும் மதமும் தான் அவனுக்கு ஜென்மாதி ஜென்ம தலைமுறைகள் வளதாண்டிய எதிரி. என் முன்னே திரண்டிருக்கிற என் தமிழ் சொந்தங்களே, கலைந்து செல்லும் போது சாதியாக கொஞ்சம் பேர், மதமாக கொஞ்சம் பேர் பிரிந்து பிரிந்து கலைந்து செல்லுங்கள். எவ்வளவு பேர் கலைந்து செல்வீர்கள் என்று வாருங்கள். நாம் எல்லோரும் தமிழர்கள் என்று கலைந்து போங்கள். எத்தனை பேர் கலைந்து போவீர்கள் என்று வாருங்கள். இந்த இனம் வீழ்ந்ததற்கு காரணம் இதுதான். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவேதான் நாம் தமிழர் என்ற தேசிய அடையாளத்துக்குள் இணைகிற முயற்சியை நாம் முன்னெடுக்கிறோம். அண்ணன் கலைக்கோட்டு உதயம் சொன்னது போல தமிழர் என்கிற தேசிய இனத்திற்குள்ளான் நாம் இந்துக்களாக, நாம் இஸ்லாமியராக, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். தமிழன் என்கிற தேசிய இனத்துக்குள்ளேதான் நாம் வன்னியராக, நாம் கவுண்டராக, நாம் நாடாராக, செட்டியாராக, பிள்ளையாக, முதலியராக, பல்லராக, பறையராக, தேவராக நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றோடு தொலையுங்கள். சாதி இனமாகாது, மதம் இனமாகாது. மேடையிலே நின்று பேசுகிற சீமான் என்ன சாதி எவருக்கும் தெரியாது, என்ன மதம் எவருக்கும் தெரியாது. பிறகு நான் யார்? என் வாய் வழியே வருகிற என் தாய்மொழி தமிழ் என்னை அடையாளப்படுத்துகிறது. நான் தமிழன் என்று. இதுவே என் பெருமைக்குரிய அடையாளம். ஆகவே நீயும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர். இது நம் தேசிய இனத்தின் அடையாளம். இந்த அடையாளத்தின் திரட்சியே மாற்றத்திற்கான புரட்சியை உருவாக்கும். என் அன்பு மக்களே, மறந்துவிடக் கூடாது. 3 கிலோமீட்டருக்குள்ளே கற்பனை செய்து வாருங்கள். 2 லட்சம் நம் உறவுகள் 3 கிலோமீட்டருக்குள்ள 2 லட்சம் பேர் அடித்து பிடித்து இடித்து நெரிசல்ல